மகாநதி சீரியல் வந்து பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படா விஜய் வந்து காவேரியை வந்து பாப்பாப்ல அப்படிங்கிறது மாரி இருக்குது. ஸோ அன்பரசு கண்ணில் வந்து காவேரியோட அம்மா வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது கண்ணில் பட்டுட்டாங்க. அதை போய் அந்த தாத்தாட்ட சொல்லிவிட்டு அவர் பயந்து போய் ஐயோ காவேரி ஆல்ரெடி நம்ம இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டோமே, இது விஜய்க்கு தெரிஞ்சுன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவானே அப்படின்னு நினச்சிட்டு அவர் பயந்து போயிருக்காரு. ஸோ காவேரி வந்து அன்பரசு கண்ணுலேயே பட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த காரில் ஆப்போசிட்டில் வரும்போது காவேரி ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ அன்பரசு இறங்கி வர்றது மாதிரி முடிஞ்சிருக்கும். ஸோ இறங்கி வந்து கேட்பார், எங்கேம்மா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறது மாதிரியான சீன் வரும். ஸோ அவங்க வேலை பார்க்குற இடத்த வந்து தெரிஞ்சுக்கிருவாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் குட்டி காவேரியும் அங்கே தானே படிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி குட்டி காவேரியோட ஸ்கூலை வந்து மாற்றுறதுக்கு நிறையா பிளான்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வீடை காலி பண்ணிவிட்டு போகிறது மாதிரியா இருக்கும். ஸோ அந்த சீனில் வந்து விஜய் வந்து காவேரியை பார்க்குறது மாதிரியான சீன் இருக்கும். ஸோ காவேரிட்ட வந்து பேசுனப்போ அப்போ தான் தெரிய வருமா இருக்கும் விஜய்க்கு. ஸோ காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காவேரியை வந்து அந்த நினைவுகள் கொண்டு வர்றதுக்கு விஜய் வந்து நிறையா பாடுபடுறது மாதிரி, ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் இருந்தால் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் விஜய் வந்து எப்போ காவேரியை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே காவேரி வந்து விஜய் மீட் பண்ணால் அவங்களுக்கு ஞாபகம் வராது. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மைண்ட் தான் இருக்கும். பட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்தா தான் சீனே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி காவேரிட்ட வந்து இதான் உங்கள் அம்மான்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும். ஸோ அந்த சீன்லாம் வந்து எதிர்பார்த்தாவே ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எப்போ அவங்க வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.